நீங்கள் எதுக்கு வாழ்றீங்கன்னு கேட்குறேன் நான். நீங்கள் வாழ்றதே தமிழ்நாட்டில் வாழ்ற தமிழ் மக்களுக்கு அசிங்கம், தமிழ் இனத்துக்கு அசிங்கம். உங்களால் திமுக எம்பிங்க நாகரிகமாக நடந்தாங்க. ஆமாம், உண்மைதானே அது. தமிழ்நாடு மக்கள் துரோகம்லாம் பண்ணிருக்காங்க. 8 கோடி தமிழ் மக்களுக்கு துரோகம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க 60 வருஷமா. இவங்க இப்போ போய் பஜ்ஜி வடை தான் சாப்பிட்ருக்காங்க. என்ன பண்ணாங்க தமிழ்நாடு சொல்லுங்க. இவங்க இதை போய் இன்னைக்கு ஒரு கரடி காரி துப்புன ஒருத்தர் கேள்விப்பட்டீங்களா? தமிழ்நாடு அரசியல் கரடியே காரி துப்புன ஒருத்தர் இருக்காரு. தெரியுமா யாருன்னு? தெரியுமா? வயசு தான் அதிகம் இருக்கு. மானங்கட்டவன் அது ஒரே ஆள், அவர் தான். யார் தெரியுமாங்க? கரடி காரி துப்புன அரசியல் யார் தெரியுமா? அவர் தான் இந்த கோபால்சாமி வைகோபால்சாமி சைக்கோசாமி. அவர் இன்னைக்கு பேசுகிறாராம், தர்மேந்திர பிரதான் அவர்கள் வந்து கனிமொழி மேடம்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? நிபந்தனையற்ற மன்னிப்பு. எதுக்கு கேட்கணும் மன்னிப்பு? முதல்ல நீ எதுக்கு திமுக வச்சு வெளியே வந்தா சொல்லு. வைகோ அவர்களே, நீங்கள் எதுக்கு திமுக வெளியே வந்தீங்க? இன்னைக்கு இருக்க முதலமைச்சரை எது தானே வந்தீங்க? வாரிசு அரசியல் தானே வெளியே வந்தீங்க. இப்போ மாணவர் ரோசம் இல்லாமல் ஒரு உங்கள் பையனுக்காக காலில் வந்தீங்களா அதே ஆள்கிட்ட. நீங்கள் எதுக்கு வாழ்றீங்கன்னு கேட்குறேன் நான். நீங்கள் வாழ்றதே தமிழ்நாட்டில் வாழ்ற தமிழ் மக்களுக்கு அசிங்கம், தமிழ் இனத்துக்கு அசிங்கம். உங்களால் இவர் வந்து இன்னைக்கு பார்லிமெண்ட்டில் பேச வரான். எதுக்கு? அப்பனுக்கு ராஜ்யசபா சீட்டு, பிள்ளைக்கு லோக்சபா சீட்டு. இவங்க எதுக்கு இருக்காங்க அரசியலில்? இந்த வைகோவும் அவன் பையனும் வேற ஏன்னா பொழப்பு பண்ணலாம். பாவம் அந்த தொண்டர்களை ஏமாற்றி